அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு நண்பர்களே, இது இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனல். நான் உங்கள் அஸ்னா பேசுகிறேன். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெக்காவில் பிறந்தாங்கங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுருப்போம். ஆனால் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்களை மதினால தாங்க அடக்கம் செஞ்சாங்க. அல்லாஹ் மதினாவை சீர்படுத்துவானாக. நபி அவர்கள் மெக்காவுடைய வெற்றிக்காக மதினாவிலிருந்து மெக்காவிற்கு புறப்படுறாங்க. அப்போ மதினாவில் இருந்த சஹாபாக்களுக்கு பல கேள்விகள் எழும்புது. அதில் பல சஹாபாக்கள் சொன்னது என்னன்னா, நபி அவர்களே, நீங்க உங்களுடைய சொந்த ஊரான மெக்காவிற்கு போனீங்கன்னா எங்க அனைவரையும் நீங்க மறந்துடுவீங்களான்னு கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு சிரித்து கொண்டே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றாங்க, நான் என்னதான் இப்போ மெக்காவிற்கு சென்றாலும் என்னுடைய அடக்கஸ்தலம் மதினாவில் தான் சொன்னாங்க. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாய் பிறந்தது மதினாவில் தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை அவங்களுடைய மறைவுக்கு பின்பும் நிறைவேற்ற செய்தார்கள். மக்கள் அவர்களை மதினாவில் தாங்க அடக்கம் செய்கிறாங்க. இப்படி தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக மதினாவை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். இது போன்ற அனிமேஷன் வீடியோஸ் பார்க்க இஸ்லாம் யூனிவர்ஸ் அனிமேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிடிச்ச தலைப்பை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. விரைவில் அந்த தலைப்பை அனிமேஷனில் பார்த்து மகிழுங்க.